சாந்தி குடும்பத்தை கொண்டு செய்கிறார்கள். இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஜெயமேரி நல்ல உடல் சுகமையை கொடுத்து ஜெயிக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக முத்துலட்சுமி அவர்களே உடல் சுகத்திற்காக ஒத்துழைப்பு கொடுப்போம். மேலும் போன நாட்கள் வீடியோ கருணா டி.கே. ஜோசப், கவின் சாமி, செபாஸ்டியனா, கிரிகோரி எஸ். ஜோசப், ஜெனித் இவருடைய ஆன்மா எத்தியது பாட்டி அடையும் இத்திருப்பிற்கு கொடுப்போம். இந்த மாணவர்களில் இவருடைய அருளையும் அவருடைய ஆசிரியர் பெறவிருக்கிறார். அவையை கொடுக்க கொடுக்க கலையாளிக்கு நம்முடைய குற்றப்படுவதற்கான மனவர்த்தகர்கள் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா மனிதர்களும் தெரிவிக்கவும் பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
பரிகரித்தால் காத்திருவாய் வேண்டுகின்றோம். அதனால் விண்வெளி அருளை மட்டுமே இதை நோக்கி இழைக்கிடும் உமது என்று உறுதி அறிவதாக உம்மோடு தூயாமையான ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர்களாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைத்திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணை ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுடன் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது ஆட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாரி இலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவர் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தன் கையை வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது படிப்பாக யார் போவார் என தினமும் என் தலைவர்களை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரை அருளாக நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்ந்து
இரண்டாம் வாசகம். திருத்தூதர்கள் போதித்தையை நாங்கள் பறைசாற்றுகின்றோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனம் 3 முதல் 8 முடிய மற்றும் 11. சகோதர சகோதரிகளுக்கு நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்கள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பிய பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் மற்ற திருத்தூதர்களோ யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்புகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு நாள் இயேசு கனசரேயில் கல்வியிலே கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிகள் 2 படகுகளுக்கு கண்டார். மீனவர் படகுகளுக்கு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகு ஒன்று சீமோனியது. அதில் இயேசு ஏறினார். அவர் கடலிலிருந்து அதை சற்று தள்ளுபடி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடிந்ததற்கு சீமோனை நோக்கி, ஆழமாக பள்ளி கொண்டு போய் மீன் பிடித்து உங்கள் வழிகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆளும் சொற்பனை வழிகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருநாள் மீன்களை பிடித்தார்கள். வலையில் வெளியே தொடங்கவே மற்ற படகுகள் தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்தி காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். அவை 3 நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை போய்விடும் என்றார். அவரும் அவரோடு அனைவரும் இறுதியாக மீன் காட்டப்பட்டு திகைக்கின்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதை மக்கள் யாக்கோபு, யோவான் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இதுமுதல் நீ மனிதன் பிடிப்பவர் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் கடல்களை கரையை கொண்டு சேர்ந்த பின் அழைத்தை வைத்துவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுடைய ஆசிரியர்கள இந்த நாளை கூடி வந்திருக்கோம். நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வாதமாக இருந்துவாராக. இன்றைய வாசக அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது முதல் வாசகம், இரண்டாவது வாசகம் நற்செய்தி ஒரு பொதுவான ஒரு அழைப்பை அப்படி ஆண்டவர் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. முதல் வாசகத்தில் ஆண்டவர் நற்பணிக்கென்று எசையாவை அழைக்கிறார். நற்செய்தியில ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்த பவுல் அடிகளை பற்றி வாசிக்க வேண்டும். நற்செய்தி வாசகத்தில் பேரு கடவுளுடைய அழைப்பை ஏற்றவராக முன்னிருப்பதை பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த அழைப்பு இந்த 3 வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த அழைப்புடைய பின்னணி ஒவ்வொரு அழைப்பிலும் ஒவ்வொரு பின்னணி இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு எப்படி பதில் சொல்கிறார்கள், இந்த அழைப்பு பெற்றவர்கள் எப்படி இந்த அழைப்பை உணர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த 3 பேருமே அழைப்பை பெற்றவர்கள் தங்களுடைய தகுதியற்ற நிலையை உணர்கிறார்கள். முதலாவதாக எசையாவை அழைப்பு. ஆண்டவர் எசையாவை அழைக்கிறார் தன்னுடைய பணிக்காக. அப்பொழுது அழைக்கும் போது எசையா தன்னுடைய தகுதியற்ற நிலையை வெளிப்படுத்துகிறார். தகுதியற்ற நிலை என்று சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 5வது இறைவாக்கில் நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவர், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர், தன் நிலையை உணர்ந்திருக்கிறார். அழைப்பு ஏன் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஏன் தன் தகுதியற்ற நிலையை உணர்கிறார்? 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்வது ஏனென்றால் படைப்பின் ஆண்டவர் தூயவராக இருக்கிறார். தூயவரான இறைவன் அழைப்பு கொடுக்கும் போது தூய்மையற்ற நான் அந்த பணிக்கு தகுதியுள்ளமாக இருப்பேனா, அதற்கான தகுதி என்னிடம் இல்லை என்று தன்னுடைய தகுதி என்பதை வெளிப்படுத்துகிறார். அதே போல இன்றைய 2ஆம் வாசகத்தில் வாசிக்கும் பொழுது 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவாக்கில் நான் திருத்தூதர் என்று சொல்லப்பட தகுதியற்றவன் என்று பவுலடிகளார் தன்னுடைய தகுதியற்ற நிலையை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அதே போல நற்செய்தியை வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுரு தன் தகுதியற்ற நிலையில் ஆண்டவரே நம் பாவி என்னை விட்டு அகற்றுவோம். இந்த 3 பேரும் தன்னுடைய தகுதியற்ற நிலையை உணரத்தார். யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். தகுதியற்ற நிலையை சொல்லும் பொழுது 2 விதமாக உலக ரீதியாக பார்க்கும்போது இந்த தகுதியற்ற நிலை இயலாமை என்று சொல்வது உலக ரீதியாக பார்க்கும்போது அது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை பார்க்க முடியும். உலக ரீதி என்று சொல்லும்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னால முடியாது. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் கொடுத்த அந்த திறமைகளையும் நம்ம உணராம நமக்கு இருக்கிற குறைகளை அதிகமாக ஆழமாக அதையும் மிகப்படுத்தி அதனால எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாம நாம தகுதியற்ற நிலையிலே இருந்துருவோம். அதனால என்ன நடக்கும்? நம்ம முடக்கப்பட்ட நிலையில இருக்கோம், வளர்ச்சி பாதையை செல்ல முடியாது, நம்ம தடைகள் மேல தடைகளை உணர்ந்து கொண்டு இருக்கோம், ஆனால் வாழ்க்கையை முன்னேற்றத்தை காண முடியாது. இது உளவியல் ரீதியாக. ஆன்மீக ரீதியாக நம்முடைய இயலாமையை பற்றி பேசும்போது அந்த இயலாமை வளர்ச்சியை கொடுக்கிறது. என்ன வளர்ச்சி கொடுக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தகுதியற்ற நிலை கடவுளுக்கு முன்னாக வரும் பொழுது ஆண்டவர்கள் நம்முடைய தகுதியின்படி நம்முடைய நிலையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தகுதியற்ற நிலையை தகுதியான நிலையாக மாற்றுகிறார். ஆண்டவர்கள் நம்மை வாழ்க்கை போகுது ரொம்ப முக்கியமான இப்படி தகுதியற்ற நிலையை உணர்ந்தவங்க ஆனா இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அவருடைய தகுதியான பாத்திரமாக மாற்றுகிறார். அழகா ரோமியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது இறைவாக்கில சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் தாம் முன்குறித்து வைத்தவரை தேர்ந்தெடுக்கிறார், தாம் தேர்ந்தெடுத்தவரை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். எல்லோரும் தகுதியானவர்களா அப்படின்னா இல்லை. ஆனா கடவுள் முன்குறித்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். எரேமியா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அந்த 5வது இறைவாக்கில் வாசிக்கும் பொழுது எரேமியா கடவுள் அழைக்கும் பொழுது தாயை வச்சு உருவாக தேர்ந்தெடுத்து. ஆனா எரேமியா சொல்வார் தகுதி நிலை ஆண்டவர் நான் சிறுபிள்ளை, எனக்கு அது முடியாத காரியம் என்று சொல்வது யார் உனக்கு சொன்னா சிறுபிள்ளை, நான் யாருக்கு அனுப்புறேன்னு அனுப்பும். ஏன்னா கடவுள் தேர்ந்தெடுத்தார். அது அழகா ரோமியர் 8ஆம் அதிகாரம் 30வது இறைவாக்கில் வாசிக்கும் போது கடவுள் தம் முன்குறித்து வைத்தோரை தேர்ந்தெடுத்தார், தான் தேர்ந்தெடுத்தவரை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். தகுதியுள்ளவர்களாக அவர்களை மாற்றிய பிறகு தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற செய்கிறார் என்று ரோமியர் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது இறைவாக்கில் வாசிக்கிறது. அன்னை தெரசாவும் இந்த அழைப்பை பற்றி சொல்லும்போது கடவுளுடைய அழைப்பை பற்றி சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க. கடவுள் யாருக்கு தேர்ந்தெடுக்கிறார்? நல்ல படிச்சவங்க, நல்ல ஞானம் உள்ளவங்க, நல்ல திறமையானவங்க, அப்படி கடவுள்
கடவுள் நம்முடைய பணிக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறார்? யாரெல்லாம் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் அண்ணன் அழகாக சொல்லுவாங்க, God does not call the qualified, but he qualifies the call. கடவுள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கல, யார் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களை தகுதியான பாத்திரமாக மாற்றுகிறார் என்று அன்னை தெரசா அழகுடைய அழகு பற்றி சொல்லும்போது அந்த அழகாக பேசுகிறார். உண்மைதான். அப்போ இவங்க தகுதியற்ற நிலையில் இருக்கிறாங்க. இந்த தகுதியற்ற நிலையில் இருக்கிற இவர்கள் எப்படி ஆண்டவர் பணிக்காக மனம் வந்து முன் வருகிறார்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் தான் இவங்க தகுதியற்ற நிலையில் உணர்ந்து அதன் பிறகு முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய இடர்பாடு, அவருடைய குறுக்கீடு, அவருடைய உடல் உரையாடல். இந்த மூன்று இடத்துல நான் தூய்மைக்கு உதவி கொண்டவன் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் தகுதியாக மாற்றுறேன். கடவுளை வார்த்தை அவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, உன்னுடைய உடலுக்கு தூய்மைச்ச உதவுகளா, அந்த தூய்மைச்ச உதவில தூய்மை உதவுகளாக மாற்றுவேன். அழகா சராசரி வராது, அந்த நெருப்பு கொடி வைக்கிறாரு, அவர் தகுதியான பாத்திரமாக மாறுவார்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதே போல பௌரணியுடைய அழைப்பை பார்க்கும்போது திருப்பதிக்கு 9ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அந்த அழைக்கல பார்த்தீங்க அப்படின்னா பௌரடிகளா சொல்லுவார், கீழே விழுந்த பிறகு நமஸ்காரத்தில் போகும்போது ஆண்டவர் இடம் விடுகிறார். அப்போ கீழே விழுந்த போது சொல்றார், ஆண்டவருக்கு யார்? அந்த அனுபவம், கடவுளுடைய அனுபவம், ஆண்டுடைய அனுபவம், அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அந்த பவுல் ஆண்டவருடைய திரு அவையை துன்புறுத்தி கொண்டிருக்கிற அந்த சவுல் ஆண்டவருடைய இடர்பாடு, ஆண்டவருடைய அனுபவம் பெற்ற பிறகு அவள் பவுலாக மாறி ஆண்டவர் கிடைக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நற்செய்தியில வாசிக்கும் போது நற்செய்தியில என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த இடர்பாடு எப்படி பேரு அந்த மீன் பிடிக்க சென்றவர் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு உடைத்து ஒன்றும் கிடைக்காத நிலையில தன் வலைகளையெல்லாம் அடிச்சு கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அங்கு போதிக்கிற இறைவன் அவருடைய பேருக்கு சொல்றார், கடலில் நான் உட்காரணும், உட்கார்ந்து நான் நற்செய்தியை போதிக்கணும். அவரை சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார். பேரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறார். சொல்றாரு, வலைகளை இப்போ வீசு. அவர் ஆண்டவர் சொல்றாரு, என்னால் பாடக்கூடிய ஒன்றும் கிடைக்கல, ஆனா நீங்க சொல்றீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார், கடவுளுடைய வார்த்தை பண்ணுகிறார். போதகரை நீங்க சொல்றதுனால வலைகளை வீசுகிறேன் என்று பேரு வலைகளை வீசும் பொழுது அங்கு அதிகமான மீன்பாட்டை இருக்கிறார். அப்போ கடவுளுடைய இடர்பாட்டுக்கு அப்புறமா தகுதிச்சல் இருந்தவங்க அவங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. இரண்டாவது விஷயம், எப்படி தகுதிச்சவர்கள் தகுதியை உணர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மூவருமே தங்களை தாழ்ந்து கொள்கிறார், தங்கள் நிலையை உணர்ந்து கொள்கிறார்கள். தங்கள் தகுதியின்மையை அவர் உணர்ந்து ஆண்டவரிடம் சரணடைகிறார்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 11-13 இந்த ரெண்டு இடத்துலையுமே 11-13 வார்த்தை வாசிக்கும் பொழுது இருவர் ஜெபிக்க போறாங்க. அதுல அந்த பரிசேயர் ஜெபம் தன்னை பெருமைப்படுத்தும் ஜெபமாக இருக்கிறது. ஆனா வரித்தளத்தில் ஜெபிக்கிறார். அந்த வரித்தளத்தில் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா ஆண்டவரை பார்க்க கூட துணிவு இல்லாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை பாவியாக என் மீது இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரித்தலைவர் ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்வார், இந்த இருவர்கள் எந்த ஜெபம் கேட்கப்படுதுன்னா தாழ்ச்சியான மனநிலையோடு. அப்போ கடவுளிடம் வருகிற பொழுது தன்னுடைய இயலாமைகளை உணர்ந்து தாழ்ச்சியான மனநிலையோடு தாழ்ந்து பணிந்து நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பலவீனங்களை பலனாக மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல அழகா நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் வல்லமை நிறைவாக வெளிப்படும். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் வல்லமை நிறைவாக வெளிப்படும். இது உண்மைதானே? யாரெல்லாம் ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவர் திரும்ப முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் என்னால் எனக்கு தெரியாது, என்னால முடியாது, ஆனா நீங்க எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர், நீங்க ஆசிரியக்கூடியவர், நீங்க என் கூட இருந்தா எதை என்னால் செய்ய முடியும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில அழகா சொல்லப்படுகிற செய்தி, நைட்டு முழுசா அவங்க முயற்சி செய்து ஒன்றும் கிடைக்கல, அந்த படகு எம்டியா இருக்கு, எம்டியா இருந்த படகு. ஆனா கடவுள் சொன்னாலும் சொன்னதுக்காக இப்போ பேருக்கு வலுவை பேசுறாரு. அவர் எதிர்பார்க்க மாட்டார். அவர் மனசுல நினைச்சிருக்காரு, நான் ஒரு மீனவன், எனக்கு தெரியும் எந்த நேரத்தில் வலையை வீசினா எப்பொழுது வீசினா அந்த மீன் கிடைக்கும் எனக்கு தெரியும். ஆனா இவர் ஒரு போதகர் தான், வார்த்தையான
ஆனால் இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு மனசு இருந்துக்கலாம். ஆனாலும் அவர் பாருங்க நம்பிக்கை வைக்கிறார். ஏன்னா சரி அவர் சொல்லிட்டார், உங்களுடைய வார்த்தை நிமித்தம், அது நம்பிக்கை. அதான் அந்த நம்பிக்கை வச்சு வலையை வீசுறாரு. எம்டியான படகு வலையை வீசிய பொழுது அதிகமான மீன் பாட்டால் நிரப்பப்படுகிறது. எப்படி அந்த படகு ஒன்றுமில்லாத படகு ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வார்த்தையை நம்பிக்கை கொண்டு அவர் வலைகள் வீசிய பொழுது ஒன்றுமில்லாத அந்த படகுல எப்படி நீங்கள் நிரப்பப்பட்டதோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நிரப்ப போதும். ஆண்டவர் அருளால் நிரப்ப போதும். அழகா இந்த 2ஆம் வாசகத்துல 1 Corinthians 15ஆம் அதிகாரத்துல அழகா பவுலடிகளார் சொல்வார், நான் தகுதியற்றவன் தான், ஆனா அந்த தகுதியற்ற எனக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்றாரு பாருங்க. 9வது வசனம் 10வது வசனம், நான் திருக்குறள் கடைவேன், திருக்குறள் அடைகிற தகுதியற்றவன், ஏனெனில் கடவுள் திருச்சபையை வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்களின் அருள் வீணாக இருந்ததில்லை. அப்போ நான் இந்திய பலவீனத்தை நான் ஒப்பு கொடுத்தேன், நான் தகுதியில்லாத இருந்தேன். ஆனா கடவுள் என்னை அவருடைய அருளால் நிரப்பினார். அந்த அருளால் நிரப்பியதால தகுதியற்றவனாக இருந்தாலும் என்ன கடவுள் பயன்படுத்தினார். அதே போல நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் கடவுள் ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலவீனத்தை கடவுள் பலனை மாற்றக்கூடியதாக இருக்கிறார், அருளால் நிரப்பக்கூடியதாக இருக்கிறார். யாருக்கு அருள் கிடைக்கும், யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், யாரெல்லாம் தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்து அறிந்திருக்கிறார்கள். பல பேரும் கடவுளை அழைக்க பெற்றார். அந்த அழைக்க பெற்றவர்களெல்லாம் சில பேர் சாக்கு போக்கு சொல்றவர்களாக இருந்தார். உதாரணத்துக்கு லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்துல 52 60 நிறைவாட்டில் வாசிக்கும் போது கடவுளை அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அப்பா இறந்த அந்த அடக்க செஞ்ச பிறகு நான் கடவுளை பின்பற்றி சொல்வார். இன்னொருவர் நான் வீட்டுக்கு போயிட்டு அனுமதி பெற்று வர எனக்கு அனுமதி தாங்க பண்ணுவார். இந்த இடத்துல இவங்க இருவரும் கடவுளை அழைப்பு புறக்கணிக்கிறார், சாக்கு பக்கம் சொல்கிறார். ஆனா இன்றைய வார்த்தைகள், இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த கதாபாத்திரங்கள் எல்லோருமே அவங்க சாக்கு பக்கம் சொல்ல, ஆனா அவருடைய 7வது சொல்றாங்க. கடவுளுக்கு எது உடனடியாக யாரும் தன்னுடைய தகுதியின்மையை உணர்கிறார்களோ அவர்களை தகுதியாளராக மாற்றுகிறார். 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 27வது நிறைவார்த்தையில அழகா பவுலடிகளார் சொல்றார். தன்னிலே உணர்ந்த பவுலடிகளார் சொல்றார், என்ன சொல்றாரு பாருங்க. கடவுள் ஞானிகள் வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார், வலியோடு வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். கடவுளுடைய பதவியும் கடவுளுடைய அழைப்பும் தகுதியானவர்கள் மட்டும் என்பதல்ல, அவர் தகுதியற்றவர்களை அழைக்கிறார். ஆனால் அந்த தகுதியற்றவர்களை தன்னுடைய ஆட்சியில் பங்கெடுக்கும் அளவுக்கு தகுதிப்படுத்துகிறார். அந்த தகுதிப்படுத்த இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலவீனங்களை அர்ப்பணிக்கும் போது தரிசனங்களை பலனாக மாற்றுவார். நம்முடைய ஏழாமைகளை ஒப்புக் கொடுக்கும் போது அந்த ஏழைகளை முடியும் நம்பிக்கை கொடுத்தார். பிலிப்பியர் 4:12 வாசிக்கிறோம், எனக்கு வலுவூட்டுதலை துணை கொண்டு எதையும் செய்ய முடியும். இங்கே நாம் ஒப்புக் கொடுத்து சொல்லிப்போம். நம்முடைய பலவீனங்களை நம்முடைய பலனை மாற்றும், ஆசீர்வாதங்களை மாற்றும், அவருடைய உடனடிப்பு நம்மோடு வழிநடத்தும். ஆமென்.
மட்டுமல்லாமல் மக்கள் அனைவரின் தேவைகளாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடினார். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். உமது அழைத்தலை பெற்றுள்ள எங்கள் பெருந்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலைகள் அனைவரும் உமது அழைப்பிற்கேற்ப பிரமாணிக்கமாக வாழ்ந்து சாட்சியம் புரிய வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உமது வார்த்தையினால் அற்புதத்தை செய்த சீமோன் பேதுருவை அழைத்த இயேசுவே, அஞ்சாதே என்று அச்சம் நீக்கும் உமது வார்த்தைகளை நாங்களும் கேட்டு உம்மை பின்தொடர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தூய்மையற்ற நாவினை கொண்டவராக தன்னை கருதிய இறைவாக்கினர் எசையாவின் நாவை தூய்மைப்படுத்தியது போல எங்களது நாவையும் இதயத்தையும் நீர் தூய்மைப்படுத்த வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோருக்கு எங்களால் இயன்ற உதவி செய்து உமது அன்பை பகிர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்மோடு தனிப்பட்ட ஜெபிப்போம். நம்முடைய நிலைமைகளை எல்லாம் ஜெபிப்போம். தலைவர்களை தலைவராக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். அவருடைய இறக்கத்திற்காக, அவருடைய ஆசிரியருக்காக ஒப்பு கொடுப்போம். அன்புக்கு தெளிவாக இந்த தேவைகள் வேண்டியது என்பதெல்லாம் எங்கள் ஆண்டவரும் புதிய மகனமாக இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நன்றி கூறுவோம். ஆண்டவர் தூயவரானவர், என்றும் வாழ்ந்தவர் என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை ஏற்றுக்கொண்டு செயல்பாடும். நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவதும் என்பது உண்மையேதான். இந்த உலகில் ஒரு வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு மனதை இப்பொழுது வாழ்வை கொண்டுள்ளோம். ஏகுமாவியார் வருவதை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்காவை பயன்படுத்தியுள்ளன நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சார்ந்தவர்கள் செய்தேன். ஆகவே நாங்கள் வாழ்ந்தவர்களோடு சேர்ந்து உம்மை பொழுது அவர்களுக்கு ஆதரித்து பாடுவதாக. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொறுத்து நாங்கள் வேண்டுகிறோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உடலில் இரட்சகமாக எங்களுக்குவே மாறுவனவாக. உனக்கு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்துகிறேன். அதற்குத்தான் செய்து கொடுத்து
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகிலும் பல்வேறு திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் அவையினரோடும் உமது திரு அவைகள் நினைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் மேற்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரையும் இறக்கமாயிருக்கும். கடவுளின் கண்ணைத்தாயான பிள்ளைகளால் அவருடைய கணவரான யோசிக்கப்படும் திருத்துதர்கள் இவ்வுலகில் முகங்களாக இருப்பதாக அனைவரும் நான் நிறைவான பகுதியை தகுதிவிற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்று பரவ உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பாவங்கள் பாராத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர். அவர்களுடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஒருவர் ஆண்டவர்கள் என்று அமைதியும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இவரின் சம்பளம். இவரை உலகில் காவலை போகின்றனர். தகுதியற்றில் நாம் இருந்தால் தன்னுடைய அலுவலர்களாக ஆசிரியர்களால் தகுதியாளர்களாக மாற்றுகிறார். இவர்கள் விருது பகிர்ந்து தகுதி நிலைக்கு உயர்த்திற்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். Thank you.
பதிவு இது முதல் ஆரம்பித்து 5ஆம் ஞாயிறு எதிர்வரும் ஞாயிறு காலை 7 மணிக்கு சிறப்பிப்போர் 36வது நன்றியமான யாவரும் ஆகிய பொறுப்பாளர்கள் இறைவர்கள் பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் நூல் நன்றி திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்றைய தினம் மாலை 6:15 மணிக்கு தமிழில் திருப்பணி நமது நூல் நன்றி டிவியில் நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை செல்வராஜபுரத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பணி நடைபெற்றது. அன்பாக எதிர்வரும் ஞாயிறு காலை 8:30 திருப்பணி முடிந்த பங்கு பேரவை கூட்டம் இந்த தோமையாக நடைபெறும். எனவே அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களும் காலை 8:30 திருப்பணி முடித்தவுடன் தவறாமல் இந்த பங்கு பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விடுதலை பாலும் சபை நடக்கும் இலவச ஆங்கில மொழி பயிற்சி ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வகுப்புகளில் சேர ஆர்வமுள்ள மாணவர்கள் உதவி பங்கு தந்தையை அனுப்பும். மால்போர்ட் அகாடமி எஜுகேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர்களின் சேர்க்கை எல்கேஜி வகுப்பிற்கு துவங்கியுள்ளது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் சேர்க்கை விண்ணப்பங்களை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்வார். அன்பாக இந்த ஞாயிறு மாணவர்களை நமக்காக செலுத்திட்டு இறைவன் நமக்காக இறைவன் ஆசிரியர் பேச்சு கொண்டிருப்பவர் அவர் தந்தை சேகர் அவர்கள் தந்தையர்கள் பெரிய பாளையம் பங்கில் விடர் பண்ணை ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தையர்களுக்கு இந்த நாளில் நாம் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய திருத்தல பங்கு தந்தையை சார்பாகவும் மற்றும் திருத்தலத்தில் இருக்கின்ற அருத்தந்தைகள் சார்பாகவும் நம்முடைய அறிவியல் சார்பாக தந்தையர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை புனிதர்களான சிறு மற்றும் புனிதேசு இணைவு அன்பாக திருப்பணி புனிதர்கள் நற்கருணை எழுதியம் செய்யப்பட்டு நற்கருணை ஆராதனை நடைபெறும். எனவே நற்கருணை நாடுகளின் ஆசிரியர் சில உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் புனிதர்களுக்கு ஆசிரியர் உலகின் மீட்புக்காக தந்து மகிழ்ந்து வாழ எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Hare Krishna.
ஆசீர்வாதத்தை கடவுளார் நம்முடைய மக்கள் அந்த நிலையிலிருந்து வந்திருக்கிறார். ஆண்களுடைய பிரசவம் அந்த தரிசனத்தை பெறுவதற்காக நம்முடைய கண்களை பதியிருப்போம். ஆண்கள் வேறு பதியிருப்போம். எதிரே புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவாக சொல்கிறது. கண்களையும் பதியிருப்போம் நம் ஆண்களே. நம்முடைய கண்கள் இப்பொழுதெல்லாம் ஆண்களுடைய பதியிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் இடர்கள் வந்தால், சோதனைகள் வந்தால், துன்பங்கள் வந்தால், துன்பங்கள் வந்தால் எதையும் நாம் கடந்து வர முடியும் ஆசிரியத்தை தொடர்கிறார். வேறு அந்த தண்ணீர் மீது நடந்து வந்த பொழுது அவர் கண்கள் இயேசு மீது பதிய வைக்கும் பொழுது அவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை, எதை குறித்தும் பயப்படவில்லை. ஆனால் அவருடைய கவனம் எப்போது சிதறியதோ அப்பொழுது நான் மூழ்கடிக்க விடுகிறேன், நான் உடைந்து கொள்கிறேன், நான் இறந்து கொள்ள போகிறேன் என்று சொன்னார். அவருடைய பிரசனத்தை உடைந்து கொள்ளாத இயேசுவின் சீடர்களுக்கு அந்த கடலில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது மாத்திரட்சி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த அலையை பார்த்து, அந்த காற்றை பார்த்து, புயலை பார்த்து பயந்தவர்கள் ஆண்டவருடைய பிரசனத்தை உணரவில்லை. அவருடைய சாப்பிடுமே காப்பிலையா என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இறைவனை புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவாக்கு என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு குரல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பயப்பட வேண்டாம், அஞ்சாதே, கலங்காதே, துணிவு வீடு என்று நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். காரணம் அவர் தாயை போல தந்தையை போல அரவணைக்கிறவராக இருக்கிறார். ஒரு வாழ்க்கையை சோர்ந்து போயிருக்கிறார், நீ ஏற்றிருக்கிறாய், துன்பத்தில் இருக்கிறாயா, கவலையில் இருக்கிறாயா, ஆண்டவரை பற்றி கூப்பிடு. தாயை போல தந்தையை போல உன்னை நேசிக்கிற, உன்னை தேடி வருகிற, உன் மீது அன்பு கொண்டிருக்கிற, உன் மீது பயனுள்ள, உன் மீது பாசம் உள்ள ஆண்டவரை பார்த்து கூப்பிடு. ஆண்டவர் சொல்கிறார், தாயை போல நான் தேற்றுவேன். இருசிகளில் தேற்றப்படுகிறது இசையப்பட்டவர் 66ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவாக்கில் வாசிக்கிறோம். அந்த தாயை போல தந்தை போல உள்ளம் கொண்ட நம் ஆண்டவரை நாம் இந்த வேலையில் நன்றி உணர்வோடு அர்ப்பணிப்போம். எல்லா சூழ்நிலையும் எல்லா வேலையும் என்னோடு இருக்கிறேன், என்னை தாரத்தை சீராட்டி பாதுகாக்கிறேன், அதற்கு நன்றி வீசுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பண்புகளை அவர்களுடைய ஆசீர்வாதம் ஏற்றி இந்த பாடல் வழியாக அவர்கள் ஒப்பு கொடுத்து செழிப்போம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, என்னை சுமந்து ஒளிப்படுத்துகிற இறைவா என்று ஒப்பு கொடுப்போமா? உண்மை
காயம் கலந்தார் உடைந்து போல யாருக்கும் என்று நினைத்தார் நான் இருக்கிறேன். ஒரு அன்புக்கு யாருக்கும் என்று நினைக்கிறாயா நான் ஒன்று பேசுகிறேன். ஒரு இயேசுக்கு யாருக்கும் என்று நினைக்கிறாயா ஒன்று பேசுகிறேன் நான் இருக்கிறேன். நீ என்னுடைய வாழ்வில் நிறைவேற்றாக இருந்தார். இசையா 43ஆம் அதிகாரம் 4ஆம் தெளிவாக பேசுகிறார். நம்மை இயேசுக்கு இருக்கிறார். உன்னை உதாசனப்படுத்தினார், உன்னை ஓடப்படுத்தினார், உன்னை தூக்கி இருக்கிறார், உன்னை உயர்த்தி பார்க்க ஆத்மர் இருக்கிறார். இயேசு தன்னுடைய உறவினர், தன்னுடைய நண்பர், தன்னுடைய சகோதரர்களால் தூக்கி வைத்தார். ஆனால் ஆண்டவர் அவர் மீது அக்கறை கொண்டவரால் அவரை தூக்கி வைக்கப்பட்டவரை வேறு சொல்லப்பட்டவரை உயர்த்தி எகிப்து தேசத்திலே ஆழ்ந்ததாக ஆகிறார். ஆண்களுடைய கிறிஸ்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்வில் தோல்வி இல்லை. ஆண்கள் கிறிஸ்தன் இருக்கும் பொழுது நீ எடுக்கிற காரணங்களுக்கு நஷ்டமாக மாறும். ஒருவர் 39ஆம் அதிகாரம் 2ஆம் தெளிவாக யோசிக்கப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் உயர்த்தினார். அதே போல உன் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். உன் நம்பிக்கையை விட்டுவிடார். நீ இன்னும் உன் நம்பிக்கை விட்டுவிடாதே. அவருடைய நம்பிக்கை உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் வந்தால் எவ்வளவு துன்பம் அந்த துன்பத்தை மாற்றக்கூடியவர் இந்த வருஷத்தில் இருக்கிறார். வெள்ளங்களை வெள்ளனை மாற்றியவர் தனக்காக தேர்ந்தெடுத்தவர் உண்மையை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆயுதங்களை உருவாக்கத்தை தேர்ந்தெடுக்கிறார். எனவே என் வாழ்க்கையை துன்பம் வந்தால் அது மனிதனை உரிமை செய்கிறீர்கள் நன்றி உணர்வோடு பார்க்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு பாவம் செய்யறேன் நான் தகுதி இருக்கிறா அப்படின்னு என்ன நமக்குள்ள வந்தார். இன்னைக்கு அவர் சொல்றார், நீ தகுதி உள்ளவர், என் பார்வை எதிர்ப்பு பெற்றவர். இப்படி அந்த மூச்சு தரவர் அந்த நீ வர தகுதியற்றவர் அந்த ஒரு வாக்கு சொன்னால் போதும் சுகபெறுவதை நம்பிக்கை வெளிப்படுத்தினார். அதே போல நம் ஆண்டவர் நம்ம தகுதி கிடைக்க வெள்ளவீடு போலும் திருவிழிகள் போதும் வரைகளை மாறி மாறும். அப்பா
தாயை போல தந்தை போல அன்பு செய்கிற இறைவிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னா எப்படி ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார். சில வேளைகளில் நம்ம பெற்ற வழி வேதனை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவரை ஜெபிக்கும் போது கத்தி ஜெபிப்போம். அது கத்தி ஜெபிக்கிறதால கேட்கலாம் அப்படின்னா மாணவர்கள் சொல்லி 47 வாசிக்கும் பொழுது அந்த பார்வையற்றதை ஆண்டவரிடத்தில் வரும்போது அவருடைய விடுதலை வேணும். அந்த வழி வேதனையில ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? தாவீதின் மகனை இறங்கும் என்று ஆண்டவர் கத்தி ஜெபம் பண்றார். ஏன்னா அவருடைய வழி அவருக்கு வேணும், ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும். எத்தனை நாள் தான் நான் பார்வையாக இருப்பேன், எனக்கு பார்வை வேணும், அவனுடைய ஆசீர்வாதம் வேணும் என்றாங்க அவர் கத்தி ஜெபிக்கிறார். அப்போ நம்ம பல வேலைகள் வழி வேலைகள் இருக்கும்போது ஆண்டவர்கள் கத்தி ஜெபிக்கிறோம். ஏன்னா என்னுடைய வழி அப்படி இருக்குது, வேலை அப்படி இருக்குது, அந்த வேலைகளை நான் நோக்கி ஜெபிக்கிறேன், கத்தி ஜெபிக்கிறேன். அந்த வேலை ஆண்டவர் கேட்கிறார். அடுத்ததாக ஆண்டவர்கள் ஜெபிக்கும் பொழுது நாம் உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிறோம். ஏன்னா எனக்கு வழி வேலை இருந்தாலும் அந்த வழி வேலையை நான் உள்ளத்திலேயே சொல்லி ஜெபிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 12 ஆண்டுகள் பெண்மணி உள்ளத்தில் வேலை, உடல் வேலை, உடல் சோர்ந்து இருக்கிறது. 12 ஆண்டு ரத்த போக்குது, நிறைய ரத்தம் அவர் வீணாயிடுச்சு. அப்படி ஒரு வேலையில உள்ளத்திலிருந்து அவர் கற்றுக்கிறார். அவருக்கு ஜபம் என்ன பண்றதுன்னா உள்ளத்தை மையப்படுத்தி ஜபம் அதிகமா அவர் கத்துறார். ஆனா வழி இருக்கா? அவருக்கு வழி இருக்கு. ஆனா ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய ஆணையிட்டாலே சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். அந்த வெளியிட்டு ஆண்டவருடைய ஆணை கொண்டார். ஆண்டவர் தொட்ட உடனே அவருக்கு அந்த விடுதலையை தருகிறார். அதுதான் நானும் பல பேர் அந்த வழி இருக்கும்போது சொல்ல முடியாது, கத்தி சொல்ல முடியாது. ஆனால் உள்ளத்துக்கு சொல்லி புலம்பி வேதனை அழுது நம்ம கொடுப்போம். அந்த ஜபத்தில் இருக்கார். அதே போல அடுத்ததாக பார்க்கும்போது சில வேலைகளை நம்ம கத்த மாட்டோம், உள்ளத்தை சொல்ல மாட்டோம். ஆனால் முழுமுழுத்து ஜபம் சொல்லுவோம். நம்ம சொல்ற ஜபம் வெளியே கேட்காது, ஆனால் அந்த வார்த்தையை சொல்லுவோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தை வாசிக்கும் போது அண்ணா மனம் கசந்து அழுது புறப்படுறாங்க. அப்போ அவங்க மனம் கசந்து இருக்கிறாங்க, வேதனை இருக்கிறாங்க. 13ஆவது வசனம் சொல்றது அவங்க எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னா மன கசந்த வேதனையில இருந்த அண்ணா ஆண்டவர்கள் ஜெபிக்கும் போது உடலுக்கு அசைது வார்த்தையை கேட்கல. ஆனா ஆண்டவர் அவர் ஜெபத்தை உற்று நோக்கினாரா? ஆண்டவர் அண்ணாவின் ஜெபத்தை உற்று நோக்கினார். அண்ணாவுக்கு என்ன தேவையா இருந்துச்சு? உடம்பு செல்ல இல்லை, குழந்தை பார்க்க இல்லை, மலடிக்கு பேர் இருந்துச்சு. அந்த வேதனை இருந்தாங்க, எனக்கு எப்பொழுது இந்த நிலை மாறும், எப்பொழுது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அண்ணாவுக்கு வருகிறது. அந்த எதிர்பார்ப்புள்ள அண்ணா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். முதல்ல மட்டும்தான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். லூக்கா நற்செய்தி 7:37 வாசிக்கிறீங்கன்னா ஒரு பாவியான பெண்ணி ஆண்டவருடைய வார்த்தையில் வந்து அமர்ந்து அவருடைய காலடியில அமர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாங்க. என்ன ஜெபித்தாங்க? வார்த்தை இல்லை, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவங்க வழி இருந்துச்சா, வேதனை இருந்துச்சு. அந்த வழி வேதனையை அவங்க வார்த்தையால் சொல்ல முடியல. ஆனா அந்த வழி வேதனையில அவங்க அழுது புலம்பி அந்த கண்ணீரால
ஜெபத்தில் இருக்கிற சில நிலையில் நம்ம குடும்ப கஷ்டம், நமக்கு இருக்கிற அவமானம், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நம்ம எடுக்கிற காரணங்கள் நிறையா மாறுது, விடுதலை கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல, நொந்து போயிருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்க வரும்போது, ஆண்டவர் ஜெபிக்கும் போது பார்க்க வெறும் கண்ணீர் மட்டும்தான் வரும். கவலையும் கண்ணீரும் தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த கவலையோட கண்ணீரோட வெறும் கண்ணீர் தான் நான் சுமக்கிறேன், கண்ணீரோட தான் ஆண்டவரை பார்க்கிறேன், அவன் ஜெபிக்கல. ஆனாலும் கடவுள் கண்ணீரை காண்கிறார். எப்படி விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இஸ்ராயேல் மக்களுடைய கண்ணீரை கண்ட இறைவன் அவர்களை விடுவிக்கிறாரோ அதே போலதான் நானும் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த வேதனையை சொல்ல முடியாம, வார்த்தையோடு சொல்ல முடியாம, புலம்ப முடியாம, ஆனாலும் அந்த வழியோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை ஊற்றுக்கொள்கிறார். ஏன் அவர் உள்ளத்தை ஊற்றுக்கொள்கிறார் அப்படின்னா மத்திய 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்வது ஆண்டவர் தேவையை கேட்க முடியாது இருக்கிறார். அதான் அவருடைய கஷ்டம். நீங்களும் நானும் எப்பெல்லாம் ஆண்டத்தை வருவோம் அப்போதெல்லாம் வழிகளில் இருக்கும்போது எப்படி ஜெபிச்சாலும், சத்தத்தோடு ஜெபிச்சாலும், மனசுக்குள்ள ஜெபிச்சாலும், முதல்ல அசைவாக ஜெபிச்சாலும், இல்லை கண்ணீரோடு ஜெபிச்சாலும் உங்களுடைய ஜெபமோ என்னுடைய ஜெபமோ எடுத்து செல்லப்படும். தூதர்கள் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய கஷ்டத்தையும் ஆண்டவர் கொண்டு சொல்றாங்க. அழகாக திருப்பாடல் 56:8 சொல்லுது, உன்னுடைய கண்ணீரை நான் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். அழகாக சொல்லப்படுது. ஏன்னா என் வேலை, என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர் வீண் போகும். காரணம் அவர் உண்மையை என்னை நேசிக்கிறார். அதனால நற்கண்ணை ஆண்டவருடைய பிரசனத்துக்காக இருக்கணும் அப்படின்னா ஜெபிப்போம். உள்ளத்தில் இருக்கிறத கொட்டி ஜெபிப்போம். உள்ளத்தில் இருக்கிறத கொட்டி ஜெபிப்போம். உள்ளத்தில் என்ன இருக்குதோ எல்லாம் கொண்டு ஆண்டவர் தொடுங்க, இயேசுவே தொடுங்க. அதான் நம்ம கேட்கலாம், என்ன தொடுங்க, என் உள்ளத்தை தொடுங்க. காயப்பட்ட உள்ளத்தை தொடுத்தாளரே, காயப்பட்டு வந்திருக்கேன், மனவேதனை வந்திருக்கேன், என் உள்ளத்தை தொடுங்க. ஆண்டவரே நான் கையிட்டு செய்ய எல்லாமே தடையா மாறுது, அதை தொடுங்க, தடையெல்லாம் மாறணும். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதம் இறைவன் நமக்கு இருக்கிறார். அவர்கள் ஒப்பு கொடுத்து இந்த பாடலோடு அவர்களுக்கு பாடலை நிறைவு செய்வோம். இயேசுவை தொட்டால் போதும். ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து எழுந்திருப்போம். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து மன கசப்புகள், மனதில் வேதனைகள், எல்லா கஷ்டங்களும் அல்லது ஒப்பு கொடுப்போம். என்னென்னலாம் ஆண்டவர் ஆசைப்படுகிறேன், நம் கண்களை ஆசைத்து கொடுத்தபடுத்தணும்னா ஆண்டவர்கள் கண்களை தொடுங்க சொல்லுவோம். ஆண்டவர் நம் நாமே எஸ்ஐயா சொல்ல நான் தூக்கி கொடுக்கப்பட்டவர் இன்னும் நான் தொழில் சொன்னார். அந்த தொழுகை சொன்ன ஆண்டவர் அவர்களுக்கு நாமே பரிசுத்தப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறது ஒவ்வொரு உறுப்புகளையும் நோயோடு இருக்கிறதா, நோயோடு எந்த உறுப்புகளில் நோய் இருக்கிறதோ, எந்த உடல் வேகம் வருத்தம் இருக்கிறதோ ஆண்டவர் தொட்டால் வியாதி ஒழுங்குகள் மாறும். எனவே எழுந்து நின்று இயேசுவை தொட்டால் போதும் என் உடலில் அந்த அற்புதம் தான் என்ற வரிகளை பாடி ஆண்டவர் அபிஷேகம் நம்மளுடைய உடல் யாரெல்லாம் கேட்கணுமோ, அவர்களுக்கு கேட்கணுமோ, வாழ்க்கைக்கு கேட்கணுமோ அவர்களுக்கு கொடுக்கிறார். எனவே கொடுக்கணும். சுகப்படுத்த தெரியாது எப்படியும் நோயாளிகள் நீர் விரும்புகிறார்களா அவர்கள் மீது கைவிட்டு ஆசிரியர் இந்த வாழ்வுடைய ஒவ்வொரு பரிசீலனையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் நிறைவேற்ற ஒவ்வொரு மீதும் ஒரு வல்லமையை ஊற்றும்படியாக உங்களுடைய அபிஷேகத்தை நிறுவனப்படியாக குழுவை தொடுபடியாக அவர் நாவை சுகப்படுத்துவது போல பரிசுத்தப்படுத்துவது என்னை பரிசுத்தப்படுத்த வந்து கொடுப்போம். Yes,
உங்கள் வார்த்தை கேட்டு அந்த வார்த்தை வாழ வேண்டும். எவ்வாறு உங்கள் வார்த்தை கேட்க கேட்கிறது பணமாற்றம் வருகிறவரால் ஆண்டவரை பாவியை சரணடையும் போது நான் உங்களை மனித பிடிப்பவராக உயர்கிறோம். அதே போல என் வாழ்க்கை மாறுகிற உன் வார்த்தையை என் வாழ்வாக ஆசிரியர் பாடங்கள் இந்த பாடல்கள் வாழ்வோம் எதுவுமே கேட்காது.
தந்தையாக
நிகரே